நமஸ்காரம். இன்றைக்கி வடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் ஒரு வெந்தயக்கீரையை வச்சு ஒரு டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம். மறுபடியும் வெந்தயக்கீரை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து சுகருக்கு ரொம்பவே நல்லதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வாரத்தில் 2 நாள் இதை வந்து உணவில் சேர்த்துண்டா எப்படியும் ஏதோ ஒரு கீரை செய்ய போகிறோம். ஆனால் இந்த வெந்தயக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டோன்னா நம்மளோட உடல் சூட்டை தணித்து நல்லா உடம்பை குளிர்ச்சியாக இருக்கும். அதேமாதிரி சுகரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறா. இதில் நிறைய அயன் சத்தம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம கசப்பே இல்லாமல் இந்த மெத்தடில் செஞ்சோன்னா ஆசையாக சாப்பிடுவா, குழந்தைகளும் சாப்பிடுவா. இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருக்கும். இது வந்து சாம்பார்னு சொல்லலாம், இல்லை மசியல்னு சொல்லலாம். இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்களும் என்னோட சேர்ந்து பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம மாடி தோட்டத்திலேயே இந்த வெந்தயக்கீரையை வளர்க்கலாம். சின்ன டப்பாவில் ஒரு 4-5 டப்பாவில் போட்டு வச்சோன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு கீரை அடிக்கடி கிடைக்கும். அந்த கீரையை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறு மாத்திரம் கட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ அதுக்கு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். 100 கிராம் துவரம் பருப்பை கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா 4 விசில் விட்டு வேக விட்டுக்கணும். இந்த குழைய வெந்த பருப்பை நம்ம கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம், சின்ன ஸ்பூனால். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு தாளிக்கிறதுக்கு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு வெடித்து வெந்தயமும் செவந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் போட்டு நல்லா செவக்க வறுபட்டதும் நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை எடுத்து போட்டு அதை ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டிக்கணும் எண்ணெயில். அது கொஞ்சம் வதங்கினதும் அப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டு அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் அதிலையே போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கணும். அந்த தக்காளி வேகிற வரையிலும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டுக்கணும். எங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாங்கிறதுனால 2 ஸ்பூன் போகிறோம். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் ஒரு பிரட்டிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதில் விட்டுடணும். அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுக்கணும் நல்லா. இப்போ இந்த கரைச்ச புளியையும் அந்த பாத்திரத்தில் விட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த குழம்பு நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுட்டு அது மிளகாப்பொடி வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு எடுத்து அதில் கொட்டிடணும். அந்த குக்கர்லேயே கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை விட்டு அதையும் நல்லா அலம்பி அதில் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை எடுத்து அதில் போட்டுடணும். போட்டு ஒரு நிமிஷம் கொதித்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து எலசாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம்லாம் வேக விட வேண்டாம். அந்த சூட்டுலேயே நல்லா வெந்துடும் அந்த கீரையும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அது ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை கீரை போட்டதுக்கப்புறமா. இந்த சாம்பார் வந்து வெந்தயக்கீரை வாசனையோடு செம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணினா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா, கசப்பே தெரியாது. தோசை, இட்லி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.